அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து கஸ்டர்ட் வச்சு ஒரு புட்டிங் பண்ண போகிறேன். ஸோ அதர் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இஃப்தாருக்கு கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சைனா கிராஸ் யூஸ் பண்ணி இது செய்கிறதுனால உடம்புக்குமே ரொம்ப குளிர்ச்சி. ஸோ நோம்பு நேரத்தில் உடம்புமே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த டயத்தில் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் சாப்பிட்றப்போ உடம்புக்குமே நல்லது. இப்போ நம்ம கஸ்டர்ட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தண்ணி வந்து கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சோடனே நம்ம வந்து இந்த அகர் சைனா கிராஸ் இருக்குல்ல, அது சேர்க்க போகிறோம். 10 கிராம் அளவு சேர்த்தா போதும். 1/2 லிட்டர் பாலுக்கு. இந்த சைடு வந்து பால் ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன். அகர்னு சொல்லுவாங்க, இது சைனா கிராஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 10 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இந்த அகர் வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். இது வந்து தண்ணியில் பார்த்திங்கன்னா நல்லா கரையணும். பாதாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக வந்து இது நம்ம மேலே தூவ போகிறோம். ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து பாதாம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது தண்ணியில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்தோன்னா கட்டிகள் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும் பாலில் நம்ம சேர்க்குறப்ப. பால் வந்து கொதிச்சிருச்சு. இப்போது இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். இப்போ நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இந்த கஸ்டர்டை சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்காகும். இப்போது பால் பார்த்திங்கன்னா இருந்ததை விட திக்காயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அகர் தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம்ல, அது வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். அகருமே பார்த்திங்கன்னா சைனா கிராஸ் வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இதை வந்து பாலில் சேர்க்குறப்ப ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு நிமிஷத்துக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம கஸ்டர்ட் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை செட் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரேயில் வந்து மாற்றிடலாம். வந்து இந்த ட்ரேயில் இதை செட் பண்ணிடலாம். இதை ஊற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நீங்கள் எண்ணெய் தடவணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. நட்ஸை சேர்த்துக்கலாம். லைட்டாக இது மாதிரி தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி நட்ஸ் சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா சூடாக இருக்குது. இது வந்து நல்லா ஆறினோன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா தான் இது செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சுருந்தீங்கனாலும் செட் ஆகிடும். கொஞ்சம் லேட் ஆகும். ஃப்ரிட்ஜில் ஆறணுன்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் செட் ஆகும். அவ்வளோதான். இது செட் ஆனோன்னு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கஸ்டர்ட் புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம சைனா கிராஸ்லாம் யூஸ் பண்ணி செய்கிறதுனால உடம்புக்குமே குளிர்ச்சி. கஸ்டர்ட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.